யோ நீ யாரியா? நீ யாரியா? நீ நவரியா? நீ பத்திரிக்காரன் நீ? யோ நீ நான் பேசுவியா? இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிக்காரன், என்னை பேச சொன்னாங்க. நீங்க தான் நான் பேசுறேன். பத்திரிக்கையாளர் தான் வர சொன்னீங்க. அப்புறம் அவரை நீங்க திட்டுங்க. இல்ல இல்ல காசு இந்த படத்தை கொடுத்து காட்டல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையா எதிர்த்தேன். நேற்றைய படம் எதிராக இருந்தது, இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம். அதனால இல்ல, அதாவது என்ன வெள்ளைக்காரன் வந்தப்புறம் இந்த கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. வெள்ளைக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்து தான் மதத்தை வளர்த்தான். மதத்தையும் கல்வியும் வளர்த்தான் வெள்ளைக்காரன். அதனால் கல்வியை வச்சுக்கிட்டோம். மதம் இப்போ இன்னைக்கு எங்கள் ஊரில் மதம் மாறாத இருக்க தான் செய்கிறாங்க. அந்த படத்தை பற்றிய அந்த கதை தான் இது. இது யோ நீ யாரியா? நீ யாரியா? நீ நவரியா? நீ பத்திரிக்காரன் நீ? யோ நீ நான் பேசுவியா? நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவரை. ஹலோ அவரை நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிக்கைக்காரன், என்னை பேச சொன்னாங்க. நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. பத்திரிக்கையாளர் தான் வர சொன்னீங்க. அப்புறம் அவரை நீங்க திட்டுங்க. வாழ்த்து சொன்னீங்க. நேத்து படத்தை வந்து ரொம்ப எதிர்த்தீங்க. நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இல்ல முரண்பாடு இல்ல நீங்க சொல்றீங்க. இல்ல முரண்பாடு எங்க நான் இப்ப பேசினேன்ல, வெள்ளைக்காரன் வந்தான், பால் பவுடர் கொடுத்தான், வேலை கொடுத்தான், மதம் மாத்தினான். உண்மையா இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காரு. யாருடைய பணத்தில் கொடுத்தான்? நம்ம நாட்டுல பிச்சை எடுத்து கொடுத்தான். ஸோ அதனால நீங்க வந்து அது அந்த இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரெண்டு ஒன்று தானே. கெஞ்சிறது வேற இது. அப்புறம் நமக்கு முதல்ல கெஞ்சினது, அதுக்கப்புறம் சொன்னது. சரி, படத்தை பத்தி பேசுவோம். படத்தை பத்தி இந்த படத்தை பொறுத்து சார் பேசிட்டு இல்ல இல்ல எங்க ஊர்ல டிடிடிஏ பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கதானே டிடிடிஏ அது அந்த அந்த அதாவது ப்ராட்டஸ்டன்ட் மார்க்சிஸ்ட் சேர்ந்த பிஷப்பு திருநெல்வேலி போனியா பெரிய. நான் சொல்றது கேளியா? பள்ளிக்கூடம் டிடிடிஏ பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த நடைமுறையை அவர் காமிச்சிருக்காரு. யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பாதிச்ச, என்னை கிராஸ் பண்ண விஷயங்களை தான் நான் இதை பார்த்தேன். நல்லா இருந்து படம். அதுவும் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. இவங்க அப்பா எனக்கு தெரியும், இவங்க அம்மா எனக்கு தெரியும். இவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி அவங்க ஜீன்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். அது பேயாவும் நல்லா பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கதாநாயகம் நல்லா பண்ணி, இந்த பொண்ணு நல்லா பண்ணி, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவரு கூட மலையாள சாயலில் இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதைத்தான் நம்ம சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். நன்றி. எல்லாமே வந்து பேயை ஓட்டுறது வந்து கிறிஸ்துவ சாமியை தான் இருக்கும், கிறிஸ்துவ சார்ந்து தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் தான் நம்ம வந்து எல்லா சாமியை வச்சு சொல்றோம். அவங்க மட்டும் வேற விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க. நீங்க வந்து சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பான ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவால செய்ய முடியாத விஷயத்தை இந்துவால செய்ய முடியும் சொல்றீங்க. ஏன் இல்ல, நான் இதுல வந்து மதத்தை குறிப்பிடல. நான் வந்து என்ன சொல்றேன், என்ன அடையாளங்களை சொன்னேன். இல்ல என்ன இல்ல அது என்ன அதான் சொன்னேன். என் மண் சார்ந்த அடையாளங்களை சொன்னேன் தவிர நான் எந்த மதத்தையும் சார்ந்து கதை சொல்லலை. இது ஒரு ஹாரர் மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த படத்தினுடைய கதை தவிர ஒரு காதலிக்கிற ஒரு அந்த மதத்தில் சொன்னது தான். ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய பழைய நினைவுகளில் இருந்துட்டு இருக்கிற பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு, அது ஒரு பேய மாதிரி என்ன பண்ணுதுங்கிற கதை. ஹீரோவா? ஹீரோ தான் சொன்னேன், எங்கள் குலசாமி கதை அப்படின்னாரு. ஹீரோ வந்து அர்ஜென்ட்டாக ஒரு திருமணத்துக்கு போயிட்டாரு, டிராவலில் இருக்க. நாளைக்கு காலைல வராரு. ஆமாம், வந்தார் இல்லையா? ஆமாம். இல்லை ஏன்னா எல்லாருமே இருக்காங்க. மிகப்பெரிய படம், கேமரா இல்லை அதுதான் அது இருக்காரு. இசை அமைப்பாளர் இருக்காரு, இந்த ஆட்டோ இருக்காரு. அவர் அதில் ஒரு காமெடி. உங்களுக்கு யாரும் இவரோட காமெடி பிடிக்கலையா? இவர் நடிச்சிருக்காரு. சேஸ்விதா வந்துருக்காங்க, நல்ல ஒரு பாடலுக்கு ஆடி இருப்பாங்க. நல்ல இவங்க இருக்கிறாங்க பேயாட்டு. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சார். படத்தை பத்தி கேளுங்க சார். இல்ல அந்த ஃபாதர் நான் படிக்கும்போது எனக்கு இருந்த ஃபாதர். நான் வேற தமிழ்நாட்டு ஃபாதர்னு நான் யாரும் சொல்லலை. நான் படிக்கும் அவரோட பேரே தான் வச்சிருக்கால. தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர் தானே அவரு.
தவறா காட்டவே இல்லை. அவர் அடிக்கடி வில்லங்கிட்ட சொல்றதே அதான். நான் உங்களுக்கு காசு வரதை கட் பண்ணிடுவேன், உங்களுக்கு காசு வரதை கட் பண்ணிடுவேன். எந்த ஃபாதர் அப்படி சொல்லி இருக்கிறாங்க? இல்லை அது வந்து அந்த அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் அது கதையெல்லாம் நடந்து என்ன இப்போ நீங்கள் ஒரு ஆள் கேட்குறீங்க, இங்கே 90 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 99 பேருக்கு தெரியும் இதெல்லாம். சொல்லுங்க எனக்கு. இல்லை 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 நான் வந்து அது படத்தில் சொல்லியிருக்கேன். அந்த படம் ஸ்கூல்ல நீங்க இல்லை, அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வேணா படம் ஒரு 10 ஸ்கூல் படம் காலேஜ் இல்லை 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 இங்கே இருங்க. லைலா காலேஜ்னு ஒன்னு இருக்குது. அதுலதான் பாதி பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. யாரு? இருக்கிறவங்களே. யாரு? இப்ப சினிமா துறையில இருக்கிறவங்களே நான் அதுக்கு முன்னே நிறைய பேர் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? என்ன பண்ண? கட்டி வச்சிருக்கீங்க. அதுக்கு இல்லை இல்லை அதுக்கு முன்னே என்ன பண்ணேன் இதுக்கு முன்னாடி எங்க இருந்து சார்? நாங்க கல்வி கேக்குறோம்ல. முதல்ல உங்களுக்கு கல்வி தேவைக்கான கல்வி. இன்னைக்கு நீங்கள் டாக்டர் ஆகணும்னு படிச்சீங்கன்னா இருங்க கேட்டது பதில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா கல்வி உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது? இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுது? வேலைக்குன்னா எந்த வேலைக்கும் தேவைப்படுது. நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும் இன்ஜினியர், டாக்டர்னா டாக்டர், வக்கீல் படிப்பீங்க. அன்னைக்கு என்ன தேவை இருந்தோ அதை படிச்சுக்கிட்டு இருந்தா அப்பமும் கல்லூரி இருந்தது. ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு வெளியிடுறேன். நீங்கள் நாளைக்கு வேணால் அவங்களுக்கு எடுத்துறேன். நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, அது கூகுளில் போய் அதை பார்த்தாலோ விக்கிபீடியாவில் பார்த்தாலும் இருக்கும். கல்லூரிகள் நமக்கு 1600 இருக்குது. சொல்லுங்க. கணிதம் இல்லாமல் இருந்துச்சா? சயின்ஸ் இல்லாமல் இருந்துச்சா? இவ்வளோ பெரிய அந்த 9 கோயில்களை கொண்டு ஒரு கோயிலில் வச்சிருக்கானே, அது என்னது? இவன் இன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சான்? அறிவியல் இல்லாமையா? மொழி, அறிவியல் எல்லாமே இருந்தது, கணிதம் எல்லாமே இருந்தது. அதை விடுங்க. அதாவது உங்க பரம்பரை நீங்க அப்படி பாதிக்கப்பட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனா தமிழர்கள் எல்லாருமே அறிவாளியா இருந்தான், தமிழன் படிச்சிருந்தான், தமிழன் அறிவோட தான் இருந்தான். வந்து ஒரு ஃபுல் பாட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமா. மேடைக்கு மேடை சொல்லுவாங்க எனக்கு சான்ஸே கொடுக்கறது இல்ல, டான்ஸ்ல ஆட வச்சிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? அதுக்கப்புறம் வந்து அதே டான்ஸ் வந்து கடைசி சீன்ல நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. முஸ்லிம்ஸும் அந்த சாமியார் மாதிரி காட்டியிருப்பீங்க. எப்படி அது? அதான் முஸ்லீம் சாமியார் காட்டிருக்கல, அதை இந்த வயதுக்கு மட்டும் படிச்சுடுறான். குல் சுரேஷ் 2 வரேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு டைலாக் வரும், நீங்கள் பார்த்துருங்க. சாமி தாய்மாமா மேலேயும் அவன் முகம் மேலாம் வந்திருக்குது அப்படிம்போம். அதான் அவர் தாய்மாமன், அவர் முஸ்லீம் இல்லை. இல்லை அவர் அது உண்மையில கடைப்படி அப்படி தானே வருது. உண்மையில ஹீரோயின் உண்மையில அவங்க வந்து உறவினர் தான். எல்லாருமே என் உறவினர், கிறிஸ்துவராக முஸ்லீமாக இருக்கு. ஆமாம் அதுதான். அப்புறம் என்ன அரபு நாட்டில் இருந்து வந்துன்னு சொல்கிறீங்களா? எல்லாருமே என்ன தாய்மாமன், என் அண்ணன் தம்பி, என் சித்தி மாமன் மச்சினன் தான். சரி, கூல் சுரேஷ் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் இவரை போட்டதுக்கு அப்புறம் தான் அது கூட இவரை சார் தான் அதை போடலாம் நான் இருந்தேன். ஏன்னா அந்த கேரக்டரை அந்த கேரக்டருக்கு அவர் சரியாக இருப்பாருன்னு தான் சொன்னார் தவிர மற்றபடி அவர் இப்படி ப்ரொமோஷன் பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியாது. முதல்ல அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணவும் இல்லை. இல்லையா? சார் அது முத்தத்துக்கு சத்தம் வராமல் தான் இருக்கணும் தவிர அது பள்ளிக்கூடமா கிளாஸா அதுன்னு தெரியாது. என்ன காதல் வெளிப்படுறது எந்த இடத்துல வேணாலும் வெளிப்படும். அது ஆண்களா இருக்கிறோம், பெண்களா இருக்கிற, வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியும். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.